இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருத்தர் தான் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய போறதா சொல்லி வெளியிட்ட வீடியோ ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதற்காக இந்த ராணுவ வீரர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும், இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே இன்டர்நேஷனல் கோர்ட்டினுடைய தீர்ப்பையும் மீறி இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபால தாக்குதல் நடத்தி நிறைய பேர் வந்து இப்போ உயிரிழந்திருக்காங்க. அதை பத்தியும் ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல இஸ்ரேல் அரசாங்கம் என்னதான் இன்டர்நேஷனல் கோர்ட் இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அவங்க சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு லூப் ஹோலையே பயன்படுத்தி இன்னுமே இந்த போரை கண்டினியூஸா நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் அதை பற்றி கேட்ட பொழுது எங்களையே இந்த ஜெனீவா கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி போரை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இனிமேல் மக்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதகமும் இல்லாமல் இந்த ஜெனீவா கன்வென்ஷன் இல்லைன்னா ஜினோசைடல் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போரை கண்டினியூஸாக நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் என்னதான் ஆர்டர் கொடுத்துருந்தாலுமே கூட அவங்களுமே அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் எதுவுமே தலையிடலை. எங்கள் வேலை தீர்ப்பு கொடுக்கறதுப்பா, அதை நாங்கள் கொடுத்துட்டோம், இனிமேல் இந்த விஷயத்துக்குள்ள நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஜெனீவா கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போரை நடத்துவோம்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் அறிவிச்சா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட 35 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இதை பற்றி அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டப்போ நாங்கள் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பற்றி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நழுவிட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்னதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாலுமே கூட அதை செயல்படுத்துறது எல்லாமே உலக நாடுகளில் வல்லரசாக இருக்கிற சில நாடுகள் தான். ஸோ அந்த நாடுகளுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் தீர்ப்பு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக செயல்படுத்தப்படும். சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த தீர்ப்பை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஸோ இந்நேரத்துக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் நினைச்சிருந்தா இந்த 35 பேர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டது உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு ஒரு விசாரணை குழு அமைச்சு விசாரிச்சிருக்கலாம். உண்மை அப்படின்னு தெரிய வர்ற பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கலாம். ஆனால் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு இந்த மாதிரி எந்த பவருமே இல்லாத காரணத்தினால அவங்க இதில் எதுலேயுமே தலையிட முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ராணுவத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருக்குதுங்க. அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான யோவ் கேலண்ட்டுக்கும் சுத்தமாக ஒத்துப்போகாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடியவர். ஸோ அமெரிக்கா சொல்றத படி செஞ்சாதான் இவருக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்கும். ஏன்னா இஸ்ரேலினுடைய ராணுவம் இவருடைய பொறுப்புல தான் இருக்குது. அவங்களுக்கு ஆயுதம் கிடைக்கிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே உறுதி செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பு டிஃபென்ஸ் மினிஸ்டரான யோவ் கேலண்ட் கைகளில் தான் இருக்கு. அதே சமயம் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய திட்டங்கள் சிலதை எதிர்ப்பாரு. முக்கியமாக இந்த காசா பகுதியை பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கையில் கொடுத்தரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையே நெத்தன்யாஹு கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறார். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலான உரசல் அப்படிங்கிறது யோவ் கேலண்ட் ஒரு முறை அமெரிக்கா போயிருந்தப்பயே வெட்ட வெளிச்சமாச்சு. அப்பயே வந்து இஸ்ரேல் பிரதமர் வந்து நான் இங்கே பிரதமரா இல்லை அந்த ஆள் பிரதமரா அப்படிங்கிற மாதிரிலாம் யோவ் கேலண்ட் வந்து பேசியிருந்தார். இந்த நிலைமையில நேத்து இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ரிசர்வ் போர்ஸை சேர்ந்த படை வீரர் ஒருத்தர் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவ் கேலண்ட் வந்து காசா நிலப்பகுதியை ஒன்ஸ் இந்த போர் முடிந்த பிறகு பாலஸ்தீன் அத்தாரிட்டிகிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர். ஸோ அதை கடுமையாக விமர்சித்து நாங்கள் கஷ்டப்பட்டு போரை நடத்துவோமா, இவங்க வந்து எடுத்து பாலஸ்தீன் அத்தாரிட்டிகிட்ட கொடுத்துருவாங்களா, அதெல்லாம் நடக்காது, ஹமாஸ் கிட்டேயோ இல்லை பாலஸ்தீன் அத்தாரிட்டி கிட்டேயோ நாங்கள் காசா நிலப்பகுதியை கொடுக்க மாட்டோம், போரை நாங்களே தொடர்ந்து நடத்தி இது எங்க கூட வச்சுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஆதரவா நாங்க 1 லட்சம் ரிசர்வ் படையை சேர்ந்த வீரர்கள் இருக்கிறோம், வாழ்வா சாவான் மோதி பார்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புரட்சிகரமா பேசியிருந்தா. அப்படி ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் அப்படி பேசினதையுமே இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இமீடியட்டாக அவரை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, அவருடைய அந்த வீடியோவை முதல்ல ஷேர் பண்ணி அதை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணதே இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய மகனான யாயிர் நெத்தன்யாஹு தான். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை முதல்ல ட்விட்டரில் போட்டிருக்கா. அப்படி அது மட்டும் இல்லை, நெத்தன்யாஹுவுக்கு ஆதரவான ஊடகங்களும் அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சிம்பிளாக இங்கே என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
இஸ்ரேலினுடைய வார் கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப 2 குழுக்களா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குழு பெஞ்சமின் நெத்தன்யாஹு தலைமையிலும் இன்னொரு குழு யோவ் கேலண்ட் தலைமையிலும் செயல்படுது. சோ இப்ப இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு குழு வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் முடிந்த பிறகு காசாவை பாலஸ்தீன் அத்தாரிட்டி கிட்ட ஒப்படைக்க கூடாது, இஸ்ரேலினுடைய ராணுவ கட்டுப்பாட்டிலேயே கொஞ்ச நாட்களுக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியிலும் இந்த போரை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியிலும் இருக்கக்கூடிய அணி. அதுவே யோவ் கேலண்ட் தலைமையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய எண்ண ஓட்டத்தை அப்படியே பிரதிபலிப்பாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை மூலமா போரை முடிச்சுட்டு அதன் பிறகு காசாவினுடைய கண்ட்ரோலை பாலஸ்தீன் அத்தாரிட்டி கையில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த 2 அணிகளுக்கும் இருக்கக்கூடிய மோதலில் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய உள்நாட்டு அரசியலில் பல பிரச்சனைகளும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ யோவ் கேலண்ட் சொல்லக்கூடியது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் நினைக்கிறதுனால இஸ்ரேலுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட முக்கால்வாசி இஸ்ரேல் மக்கள் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக இருக்கிறதா கருதப்படுது. ஸோ இப்போ நெத்தன்யாஹு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்போ போர் நடக்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் மக்களுடைய சாஃப்ட் சைடு அப்படிங்கிறது இஸ்ரேல் ராணுவத்துக்கு இருக்கும் இல்லையா. எந்த நாடா இருந்தாலும் அந்த நாடு ஒரு போர்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த நாட்டு மக்கள் அரசியல்வாதிகளை சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ அந்த நாட்டு போர் வீரர்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு படை வீரரை வச்சு இஸ்ரேல் ராணுவமே நெத்தன்யாஹு பக்கம் தான்ப்பா நிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமருடைய மகனான யாயிர் நெத்தன்யாஹு. ஸோ இந்த விஷயத்தை உடனடியாக கண்டுபிடிச்சதையுமே இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சிகள் கடுமையாக இஸ்ரேல் பிரதமரையும் அவருடைய மகனையும் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏன்பா இந்த மாதிரி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் உன்னுடைய அரசியலுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறே நல்லாவா இருக்குது, இஸ்ரேல் ராணுவத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த பார்த்துட்டீங்க, இது இஸ்ரேலுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி கடும் விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நெத்தன்யாஹுவுக்கு இன்னுமே சிக்கல் அதிகரிக்கிற வகையில் ஹமாஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வீரர்களை நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்குதுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசாவில் என்னதான் ராஃபாக்குள்ள மட்டும்தான் இப்போ இஸ்ரேல் தாக்குதலை பெரிய அளவுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னாலுமே கூட ஹமாஸ் இயக்கம் ராஃபாக்குள்ள இருந்து அப்பப்போ ஜபாலியா ஜெனின் மாதிரியான இடங்களுக்கும் மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய டனல்ஸை பயன்படுத்தி. ஸோ ஹமாஸை அந்த இடத்துக்குள்ள கட்டுப்படுத்தி இதுவரைக்கும் இஸ்ரேலால் வைக்க முடியல, அவங்க வெளியே வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதனால இஸ்ரேல் அரசாங்கம் அப்பப்போ இந்த ஜெனின் ஜபாலியா மாதிரியான பகுதிகளில் அவங்களுக்கு உளவு தகவல் கிடைச்சது அப்படின்னா ஹமாஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜபாலியா கேம்ப்லையும் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில ஒரு மோதல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹமாஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபாலியாவில் இருக்கக்கூடிய ஒரு டனலுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இஸ்ரேல் வீரர்களை ஏமாற்றி அந்த டனலுக்குள்ள வர வச்சிருக்கிறாங்க. ஸோ உள்ள வந்து இஸ்ரேல் வீரர்களை ட்ராப் பண்ணி தாக்குதல் நடத்தினதா சொல்லப்படுது. இந்த தாக்குதலில் சில வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் சில இஸ்ரேல் வீரர்கள் ஹமாஸால பிணை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஹமாஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான அபு ஒபைடாவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கா. அப்படி கூடவே அதற்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவையும் சில ஃபோட்டோஸையும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காயம் மட்டும் கீழே கிடக்கிறாரு, அவரை வந்து தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் காட்டப்பட்டிருக்குது. ஆனால் எல்லாமே பிளர் பண்ணி தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் உண்மையிலுமே அது இஸ்ரேல் படையை சேர்ந்தவர்கள் தானா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது. கூடவே ஹமாஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா அந்த படை வீரர்கள் யூஸ் பண்ண ஹெல்மெட்ஸு அதே மாதிரி கன்ஸு இது எல்லாத்தையுமே கூட ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் இல்லவே இல்லை, எங்களுடைய வீரர்கள் யாரும் ஹமாஸ் இயக்கத்தினால பிடிக்கப்படலை அப்படிங்கிறத ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஒருவேளை ஹமாஸ் சொன்னது உண்மையாக இருந்து உண்மையிலுமே இஸ்ரேல் வீரர்களை பிணை கைதிகளாக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே நெத்தன்யாஹுவுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். காரணம், இதுவரைக்கும் இஸ்ரேலால் அங்கே போயிட்டு யாரையும் காப்பாற்ற முடியல, உயிரோட வந்து யாரையுமே மீட்டு கொண்டு வர முடியல. ஆனால் மீண்டும் உள்ளே போய் சில பேர் மாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னுமே பேச்சுவார்த்தையை நோக்கி தான் இஸ்ரேலை தள்ளும். சரிப்பா, அந்த பேச்சுவார்த்தையாச்சும் ஒழுங்காக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருந்தியே போன வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படுறதா இருந்துச்சு. ஆனால் ஹமாஸ் இயக்கம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா எதுக்குங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், ஆல்ரெடி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. நெத்தன்யாஹுவினுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற மாதிரி தெரியல. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறத காரணமாக வச்சுக்கிட்டு இந்த போரை இன்னொரு பக்கம் கண்டினியூஸாக நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் நெத்தன்யாஹுவினுடைய இன்டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால மோஸ்ட்லி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம். ஒருவேளை எங்களுக்கு உண்மையிலுமே ஒரு டீலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் உங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத சொல்லிட்டோம், நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், உடனடியாக இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நம்ம கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க.
என்னதான் ஹமாஸ் இயக்கம் இப்படி சொன்னாலுமே கூட கண்டிப்பா அவங்க பேச்சுவார்த்தையில கலந்துக்குவாங்க அப்படிங்கறது உறுதியாவே நம்பலாம். காரணம், இந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேலை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிணை கைதிகளுடைய வீடியோவில ரிலீஸ் பண்ணி இஸ்ரேலுக்கு பிரஷர் போட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணதே ஹமாஸ் இயக்கம் தான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹமாஸ் இயக்கம் அடுத்த வாரம் ஒருவேளை பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா அதுல கலந்துக்குவாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.